அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி அரிசி உளுந்து சேர்த்து ஊற வச்சு அரைச்சி இளம் இட்லி இளம் தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சேர்த்து ஊற வச்சு அரைச்சாலும் இட்லி பூ போல் வரும். இப்போ அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நாலு டம்ளர் புழுங்கல் அரிசி. நான் சாப்பாட்டு புழுங்கல் அரிசி தான் எடுத்திருக்கேன். பொன்னி அரிசி, சாப்பாட்டு புழுங்கல் அரிசி இல்லைன்னா இட்லி அரிசி எது வேணாலும் எடுத்துக்கலாம். உளுந்து 1 டம்ளர் பெரிய பாத்திரத்துக்கு மாற்றிக்கணும். நல்லா 3 தரம் தண்ணி சேர்த்து அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் தோசை வெள்ளையாக வரும். வெந்தயம் வேணால் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நிறம் மாறி வரும். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற வச்சுக்கணும். 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் வரை ஊற வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் சீக்கிரம் அரைப்படும். அதிக நேரம் ஊறிச்சுன்னா சீக்கிரம் புளிக்கும். ஒரு 3 மணி நேரம் ஊறிடுச்சு. ஊறினதுக்கப்புறம் கிரைண்டர்லையாவது மிக்சிலையாவது சேர்த்து நைஸாக அரைக்கணும். தண்ணி தெளித்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக அரைப்பட்டுருச்சு. மாவு நல்லா நைஸாக அரைச்சிட்டேன். இப்போ மாவு அள்ளிடலாம். கல்லுப்பாக இருந்ததுன்னா இதில் உப்பை சேர்த்து 1 நிமிஷம் அரைச்சிட்டு அள்ளிக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் அந்த மாவு எடுத்து வைக்கணும். புளிச்சு பொங்கி மேலே வரையில் கீழே வடியாமல் இருக்கும். கொஞ்ச நேரம் கையால் கலந்துட்டு வைக்கணும். அப்போ தான் மாவு சீக்கிரம் புளிச்சு வரும். மாவை இலக்கமாக எடுத்துக்கணும், ரொம்ப கெட்டியாக எடுக்கக்கூடாது. இந்த பதத்தில் எடுத்திருக்கேன். மறுநாள் புளிச்சதுக்கப்புறம் கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். வெயில் காலம்னா சீக்கிரம் புளிச்சிடும், மழை காலம்னா கொஞ்சம் நேரமாகும். இப்போ மாவு புளிக்க வச்சிடலாம். புளித்து மேலே பொங்கி வந்ததும் தோசை சுடலாம். இப்போ மாவு புளித்து மேலே பொங்கி வந்திருக்கு. இட்லி செய்கிறதுனா மாவை கலந்து விடாமல் மேலாப்பில் ஒரு பக்கத்தில் இருந்து மாவு எடுத்துக்கணும். தோசைக்குன்னா நல்லா கலந்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கணும். இதே மாவில் இப்போ இட்லி ஊற்றி கட்டுறேன். இந்த மாதிரி தட்டில் எண்ணெய் தடவி எடுத்துக்கணும். மாவை கலக்காமல் ஒரு பக்கமாக இருந்து எடுக்கணும். இட்லி மாவு கொஞ்சம் இலக்கமாக எடுத்து வச்சுக்கணும். ரொம்ப கெட்டியாக எடுத்து வச்சிங்கன்னா இட்லி கல்லுக்கெல்லாம் வரும். இந்த மாதிரி தான் எடுக்கணும். எங்கள் வீட்டில் எப்போவும் தோசைக்குன்னு தனியாக அரைக்க மாட்டோம். இட்லிக்கு அரைச்சிட்டு ஒரு 2 நாள் 3 நாள் இட்லிக்கு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க மாவில் நல்லா கலந்துட்டு தோசைக்கு எடுத்துப்போம். ஒரு பக்கமாக மெதுவாக எடுத்து மெதுவாக சேர்க்கணும். உளுந்த அரிசியும் சேர்த்து அரைச்சிருக்கனால இட்லி எப்படி வரும்னு நினைக்க வேணாம், பஞ்சு போல் வரும். நேரம் ரொம்ப கம்மியாக இருக்கிற நேரத்தில் இதே மாதிரி சேர்த்து தான் அரைச்சிப்பேன். இட்லி ரொம்ப அருமையாக வரும். உடனே எடுத்திங்கன்னா ஒட்டிக்கிட்டு ஒழுங்காக எடுக்க வராது. கொஞ்சம் ஆறுனதும் எடுத்தோம்னா அப்படியே வந்துடும். நல்ல பஞ்சு மாதிரி வரும். இப்போ தோசை எப்படி சுடுறதுன்னு பார்க்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா தண்ணி சேர்த்து நல்லா இலக்கமாக கலந்துக்கணும். ரொம்ப கெட்டியாக எடுத்திங்கன்னா தோசை பூ போல் வராது. ரொம்ப எண்ணெய் சேர்த்துடக்கூடாது. அதிகப்படியாக எண்ணெய் இருந்ததுன்னா தோசை ஒழுங்காக சுத்த வராது. கல் நல்லா காயணும். அடுப்பு மிதமான தீயில் இருக்கணும். அப்போ தான் இளந்தோசை நல்லா வரும். இல்லைன்னா சீக்கிரம் செவந்து முருகிடும். இந்த தோசையை திருப்பி வேக வைக்கக்கூடாது, அதனால மூடி வச்சு மூடிக்கணும். மூடியிலேருந்து தண்ணி சுற்றி வடியும். அந்த நேரத்தில் எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெய் தடவிட்டு தோசை சுட்டு எடுத்து அடுக்குனிங்கன்னா ஒன்றோட ஒன்றா ஒட்டாமல் வரும். இப்போ இளம் இட்லியும் இளம் தோசையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த இட்லி தோசை கூட மிளகாய் சட்னி, சாம்பார்,
தக்காளி சட்னி சேர்த்து சாப்பிட சுவையாக இருக்கும். பஞ்சு போல் இருக்குது பாருங்கள்.